செயின்ட் ஆண்டனிஸ் இன்டீரியர் உங்கள் ஊரில் கிறிஸ்தவ தேவாலயங்களை அழகிய கலைநயத்தோடு கட்டிடக்கலையில் கை தேர்ந்தவர்களால் அற்புதமாய் அழகாய் தரமாய் நாங்கள் உருவாக்கி தருகின்றோம். தியோபிலஸ் 94429100. வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை பாளையம் கோட்டையில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய சவேரியார் பேராலயத்தில் தான். இந்த பேராலயம் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் கடந்து இருக்குது. இதனுடைய பழைய கட்டிடங்களை மாற்றி அமைத்து புதுப்பிக்கப்பட்டு கடந்த சில வருடங்களாக அந்த வேலை நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் பொருட்செலவில் பல்வேறு கலைநயம் மிக்க வடிவங்களோடு இந்த ஆலயம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. 1000 பேருக்கு மேலே அமரக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு அதனுடைய திறப்பு விழா மற்றும் அர்ச்சிப்பு விழா ரொம்ப சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருக்குது 2023. அந்த ஆலயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆலயத்திற்கு உள்ளே வந்தோடனே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் நண்பர்களே. என்ன மாதிரியான ஒரு ஆலயம், அதுவும் நம்ம நெல்லையில் பாளையம் கோட்டையில் இப்படி ஒரு ஆலயம் இருந்திருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த கடற்கரை கிராமங்களில் அழகான ஆலயங்களை பட்டியலிட்டு பார்த்து ரசித்து பிரமித்து போய் இருந்த காலகட்டத்தில் நம்ம நெல்லையில் பாளையங்கோட்டை பகுதியில் புனித சவேரியாருடைய இந்த ஆலயம் இவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கா, நான் இதை பார்க்காம இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஆலயத்திற்கு உள்ளே நான் வந்தவுடன் பார்த்து பிரமித்து போனேன் நண்பர்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆலயத்தில் அந்த பீடமும் அதை சார்ந்த பகுதியும் தான். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கண் இமைக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனோட அழகை அப்படி அள்ளி தெளித்திருக்கின்றார்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த வுட் ஒர்க்கில் அந்த பேக்ட்ராப் பாருங்களேன், எவ்வளோ அழகாக, என்ன ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பு, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டே இருந்தேன். எதை பார்க்க எதை விட என்ன பண்ண அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்துட்டு, அந்த அளவிற்கு இந்த ஆலயம் அவ்வளோ அற்புதமாக கலைநயமிக்க கற்பனை திறனோடு வடிவமைத்திருக்கின்றார்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே பாருங்க, அழகான ஓவியம் தீட்டப்பட்டு கீழே மர வேலைப்பாடுகளால் ஆன அழகான பின்னணியை கொண்ட அற்புதமான ஒரு ஆலயம் நண்பர்களே. பாருங்க, ஒவ்வொரு புனிதர்களுக்கும் என்ன அழகாக வேலை பார்த்துருக்காங்க பாருங்களேன். இந்த டிசைனை பாருங்கள், கலர் காம்பினேஷனை பாருங்கள், வளன்னு இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு வேலைப்பாடு.
பாருங்கள் மேலே வந்து பரிசுத்த ஆவி. அது பாருங்களேன், அவங்களுடைய கற்பனை திறன் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, ஆஹா, ஆண்டவரை பாருங்க. என்ன மாதிரியான ஒரு டிசைனுங்க இது? ஃபுல்லாக உட்டன் ஒர்க்கு தான். அந்த நற்கரணை பாத்திரம் இருக்கிற இடத்த பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த போர்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக, ரொம்ப டீசெண்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்து இதை வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, என்ன அழகாக இருக்குது. நான் வழக்கமாக அந்த மாதிரி சில ஆலயங்கள்லாம் போய் பார்த்து பிரமிச்சு போயிருக்கிறேன். அப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆலயத்தை யார் டிசைன் பண்ணியிருப்பாங்க, இதை கட்டிய அந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, அவங்களோட ஒர்க்கு என்ன போயிட்டுருக்கும் இப்போ, அந்த மாதிரிலாம் யோசனையாக இருக்கும். நான் அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் இந்த ஆலயத்தினுடைய இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணின அந்த இன்டீரியர் யார் அப்படின்னு விசாரித்து எடுத்து அவரை நான் தொடர்பு கொண்டேன். வணக்கம் சார். வணக்கம் ஜூட். சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக. என் பேர் தியோஃபிலஸ், சென்னை தாம்பரம். சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ண பாலை மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான ஆலயத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது சார்? இதுல 30 வருஷமா இருக்கிறேன். இந்த சர்ச் ஒர்க்ல வந்து பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ஒர்க் வந்து நிறைய எடுத்து பண்ணிட்டு. இது வரைக்கும் நீங்க எந்த ஆலயங்கள்லாம் வடிவமைச்சிருக்கீங்க சார்? என்னுடைய பங்கு முடிச்சூர், தாம்பரம் முடிச்சூர் பாரிஷ் பண்ணிருக்கோம். அரக்கோணம் வந்து செக்ரட்டரி சர்ச், ஆவடி அந்தோனியர்களில் ஒரு சின்ன ஆர்டர் பண்ணிக்கிறோம். தாமஸ் மவுண்ட்ல வந்து ஒரு ஆடரேஷன் சாப்பல் பண்ணிக்கிறோம். ஈஸ்ட் தாம்பரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மூணு சர்ச் பண்ணிக்கிறோம். கான்வென்ட்ஸ் உடைய அவங்களுடைய சாப்பல்ஸ் கம்ப்ளீட் இது நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அது இங்க வெளியூர் அரக்கும் இதுலயும் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பொள்ளாச்சியில எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். சவேரியார் ஆலயத்தை எத்தனை வருடங்கள்ல முடிச்சிருக்கீங்க சார்? இது 2018 டிசம்பர்ல ஆரம்பிச்சது. சரி. 2023 செப்டம்பர் கிட்டக்க 8 கிட்ட முடிச்சிருக்காங்க. இது வந்து கொரோனாக்கு முன்னால, கொரோனாக்கு அப்புறம். அந்த கொரோனானால இந்த பயங்கரமா பிளாக் ஆயிடுச்சு. சரி. இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி இந்த இப்போ நீங்க பண்ணிருக்க ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது புதுசா ஆலயம் கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் பெரிய பெரிய பட்ஜெட்ல பண்ற ஒரு பெரிய டீம் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்ல நம்ம ஊர்ல அந்த ஆலயத்தை வந்து நம்ம வடிவமைக்கணும், அவங்க வந்து இதெல்லாம் பண்ணி தருவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். நீங்க சின்ன பட்ஜெட்லயே வந்து பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற மெட்டீரியல் இதுல வச்சு லாங் லைஃப் ஆகும். WPC, சார்கோல் பேனல்ஸ், டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் இதை வச்சு யூஸ் பண்ணி பண்ணும்போது லைஃப் ரொம்ப நாளைக்கு கிடக்கும். பட்ஜெட் குறைக்கிறதுனால குவாலிட்டியில எதுவும் லாஸ் ஆகும்? அதெல்லாம் ஒண்ணு இருக்கிறது சார், ஒண்ணு இருக்கிறது. லோ பட்ஜெட்ல லாங் லைஃப்ல ரொம்ப கிராண்டா அருமையான ஒரு சின்ன சர்ச்சஸ் எல்லாம், சில சர்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 lakhs 8 lakhs 10 lakhs தான் பட்ஜெட் வச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து வேற சிமெண்ட் ஒர்க், ஸ்தபதி ஒர்க்ல போகும்போது அது மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் இதெல்லாம் நீட்டா தண்ணி தொட்டு தொடச்சி கிடைச்சி எல்லாமே நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காஸ்ட் வைஸ்ல கூட நல்லா பண்ணலாம். இதுல எதுவுமே வந்து சிஎன்சியோ எதுவும் கிடையாது. கம்ப்ளீட்டா எல்லாமே மேனுவலா பண்ண ஒர்க். அதனாலதான் இந்த டெப்த் கொஞ்சம் கிடைக்குது, எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த வீடியோ பதிவு பண்ணும்போதே நிறைய பேர் அதை வந்து வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பா நம்ம நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஆலயத்தை பார்க்கும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதற்கு பின்னால் உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இன்னும்
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய பணி தொடர்ந்து சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த இன்டீரியரில் ஏதாவது கொஞ்சம் சொதப்பிட்டாலுமே மொத்த அழகுமே கெட்டு போயிடும். ஏன்னா அதுதான் இந்த ஆலயத்தை எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்க காரணமாக உள்ளது. அதை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த டீமுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்தோனியார் கையில் ஆண்டவரை பாருங்க. சிறுவம் ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. வாசற் கதவுல வந்து பார்த்தீங்கன்னா புனிதர்களுடைய பாருங்க சகாய மாதாவுடைய படம் வைத்து அதையும் ரொம்ப அழகாக வைத்திருந்தார்கள். இங்க பாருங்க. அந்த கோவில் வளாகத்திலே லூர்து மாதாவுக்கு கெபி ஒன்று வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லா சர்ச்சஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லூர்து மாதா கெபி ஒன்று இடம்பெற்றுறதில்ல. கோயிலுடைய வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பங்கு தந்தையருக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். பாருங்கள் கொடிமரம் பாருங்கள். ஆனால் கொடிமரம் வந்து சின்ன கொடிமரம் மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆலயத்திற்கு ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு கொடிமரம் வச்சுருக்குறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது இல்லையா? பாருங்கள், நான் போயிருந்த நேரத்தில் அந்த தவக்கால திருப்பயணம் போவாங்க, எங்கெங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பட்டியல் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 600 ரூபாய், காலை மதியம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. இந்தந்த ஊர்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடலாம். காலையில் 6:30 மணிக்கு கிளம்புனீங்கன்னா நைட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். February 28. நண்பர்களே, இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வந்தீங்கன்னா திருநெல்வேலி வந்து அங்கே பாளையங்கோட்டை மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். நீங்கள் தெற்கு பஜார் வந்தீங்கன்னா அங்கே இந்த ஆலயம் இருக்குது. நீங்கள் வந்து புனித சவேரியாரையும் மற்ற புனிதர்களையும் தரிசித்துட்டு நீங்கள் போகலாம். நண்பர்களே, நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்லாம் போடுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.